இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். நியாயம் தீர்க்காதே, எனவே நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தீர்ப்பு அளிக்காதிருங்கள், நீங்கள் கண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இதில் ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம 3 காரியங்களை கை கொள்ளணும் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 1 என்னென்னா, தீர்ப்பு அளிக்காது இருக்கும், ஜட்ஜ் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஓகே இவங்க இப்படி தான் நடக்காங்க, இவங்க இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி நடந்து கொண்டாங்க, இவங்க பிள்ளை இப்படி நடந்தாங்க, இவங்க பிள்ளை அப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன்னா ஏசப்பா வாசனம் சொல்கிறது, நீ எந்த அளவுனால அளக்கீங்களோ அதே அளவுல உங்களுக்கு அளக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் மற்றவங்கள நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கீங்களோ, நியாயம் தீர்க்கீங்களோ, அதே காரணத்தால் நீங்கள் அடுத்த நிமிஷம் கூட நியாயம் தீர்க்கப்படலாம். அதனால் குறிப்பு கட்டளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய கட்டளை என்னென்னா, என்றைக்குமே நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்க்கிறது வார்த்தையினாலும் நியாயம் தீர்க்கிறதோட நம்ம சிந்தனையிலையும் நம்ம மைண்ட்லேயும் அது வந்துடக்கூடாது. ஏசப்பா பிள்ளையாக இருந்தும் இப்படிலாம் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் கூட அது வந்துடக்கூடாது. அதனால் கட்டளை இல்லைன்னா கை கொள்ள வேண்டிய கர்த்தருடைய கற்பனை என்னென்னா, நியாயம் தீர்க்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது நீங்கள் அதை தப்பு பண்ணலாம். மனுஷர்களாக இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம கால் வலுவும் நமக்கு தெரியாது. அதனால நியாயம் தீர்க்கக்கூடாது. அது அங்கே நியாயம் தீர்த்திங்கன்னா நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். 2வது என்னென்னா, நீங்கள் டக்குன்னு தீர்ப்பு அளிக்கக்கூடாது. நீ ஏசப்பாக்கு வசனத்துக்கு விரோதமாக நடந்தாலும் ஏசப்பா வசனத்தின்படி நீங்கள் நடக்கல, அதனால உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனில் வந்துடக்கூடாது. நம்ம அப்படி கன்க்ளூஷன் வந்துட்டோம்னா தண்டனை நம்மளுக்கும் கிடைக்கலாம். அதனால 2வது என்றைக்குமே நம்ம மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. வாயின் வார்த்தைகளாக நீங்கள் ஏசப்பாக்கு விரோதமாக போனாலும் அது உனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு என்றைக்குமே நம்ம வாயின் வார்த்தைகள் மூலமாக என்றைக்குமே தீர்ப்பு அளிக்கக்கூடாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கூடாது யாருக்குமே. நம்ம கர்த்தர் பயந்து நம்ம ஏசப்பாட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் தவிர அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. 2வது தீர்ப்பு அளிக்கக்கூடாது. 3வது ஏசப்பா உலகத்தில் எவ்வளோ மனுஷர்கள் இருக்காங்க, ஆனால் நமக்கு ஏசப்பா பிள்ளையாக இருக்கிற நமக்கு மன்னிப்பு ரொம்ப பெரிதான கிஃப்ட் ஏசப்பா தந்திருக்காங்க. அதே மன்னிப்பு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இலவசமாக தான் உனக்கு மன்னிச்சேல்ல, அதுமாதிரி நீங்களும் இலவசமாக எல்லாத்துக்கும் மன்னிங்க. நீங்கள் கசப்பு வச்சிங்கன்னா நானும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டேன். அதனால இந்த 3 கட்டளைகளை நம்ம கை கொள்ள இன்னைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல நியாயம் தீர்க்கக்கூடாது, 2வது தீர்ப்பு அளிக்கக்கூடாது, 3வது மன்னிக்கணும். இது நம்ம 3 பேரும் பண்ணணும்னா ஏசப்பா கிறிஸ்து வருக வரைக்கும் நம்ம அவங்க பாதையில் உண்மையாக நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் நேரம் தந்ததுக்காக நன்றி அப்பா. நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் என்றைக்குமே நியாயம் தீர்க்காதபடிக்கு, தீர்ப்பு அளிக்காதபடிக்கு மன்னிக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் கிருபை தாங்க, நீங்கள் அந்த ஞானத்தை தாங்க, உங்கள் கிருபை தாங்க, உங்கள் வசனத்தின்படி நடக்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.